இந்த ஜூடா ஷால்கோ அப் என்கிற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆமென், ஹalleluya. இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வேத வசனத்தை தியானித்து இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்க போகிறோம். தாவீது எழுதின சங்கீதம் 148வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமென். அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவங்க இயேசு கிறிஸ்துவை துதியுங்கள், ஆமென், மூடுபனியே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அநேக இயற்கையின் காரியங்களை தாவீது முன்னாக வைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இன்றைக்கும் நம்ம தேவ சாயலால் படைக்கப்பட்ட நாம் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். சகல காரியங்களும் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆமென், இயேசுவோட சாயலினால் படைக்கப்பட்ட நாம் கர்த்தரை துதிக்காமல் இருப்பது எப்படி? இந்த உலகத்திலேயே உயர்ந்த காரியம் ஒன்று என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றுதான். இயேசுவோட நாமத்தை சொல்லி நம்ம பாடும் பொழுது தேவ பிரசன்னம் நம்முடைய வீடுகளை ஆளுகை செய்யும். உங்கள் நோய்கள் இருக்கிற இடத்திலே சுகமாகும். ஆமென். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆமென், ஹalleluya. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆமென் இயேசுவை ஆராதிக்கலாமா? உங்க நாமம் உயரணும், அது மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், அது மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya யாவே ஹalleluya. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல சொல்ல ஆரோக்கியம். ஆமென், ஹalleluya. ஒரு விடுதலையை தேவன் பரத்தில் இருந்து நமக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம். ஓஷியாத்தரா வியாத்தரே செய்யா. Holy Father, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
துதிக்கிறோம் இயேசப்பா. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தரே, அப்பா, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஆமென். இயேசுப்பாவுடைய இன்னொரு நாமம் தேச்சரவாளன். ஆமென். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி. ஆமென். அந்த தேச்சரவாளன் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், சோர்ந்து போகிற சூழ்நிலைகளிலே, இருதயத்திலே, ஆமென், கண்ணீர் வடிக்கிற நேரத்திலே அவர்தாமே நமக்குள்ளே இருந்து நம்மை தேய்ச்சுகிற நல்ல ஒரு ஆமென் தகப்பனாய் தாயாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோபு என்கிற புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், தேவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேச்சரவாளனே இனி தேடி வந்திரே. தேச்சரவாளனே இனி தேற்றும் தெய்வமே. சொல்லுவோம். தேச்சரவாளனே இனி தேடி வந்திரே. தேச்சரவாளனே இனி தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. வேதத்திலே எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் சோர்ந்து போய் ஒரு இடத்திலே சூறை செடியின் கீழே உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் தேவதூதனை அனுப்பி எலியாவை போஷிக்கிறார். ஆமென். எலியா ஒரே பர்வதம் மட்டும் ஆமென் ஓடுகிறான். ஆமென். ஒரு குகையின் கீழ் வந்து அமரும் பொழுது அங்கே பெருக்காற்று அடிக்கிறது. அதில் தேவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி வருகிறது. அதில் தேவன் இல்லை. கடைசியாக ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அதில் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்திரே, கீழ் காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்திரே, காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்திரே, கீழ் காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்திரே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி,
பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீ நெருப்பாய் வருவீர் இயேசப்பா, நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாய் வருவீர் அப்பா, நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். கடைசியாய் சொல்லுங்க இந்த வார்த்தையை, நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆமென். அவர் நமக்கு புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தருகிற தெய்வம். ஆமென். இந்த புதிய கிருபைகள் எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் பாவங்களையும் ஆமென் அசுத்தங்களையும் நாம் தாண்டி செல்வதற்கு, கர்த்தருக்குள்ளே திடமாய் நின்று அவருக்காக நம்ம வாழுகிறதற்காக, அவருக்காக ஊழியம் செய்வதற்காக, அந்த நித்திய ஜீவன் வருகிற வரைக்கும், ஆமென், நித்தியத்திற்குள் பிரவேசிக்கிற நாள் வருகிற வரைக்கும் அவரோடு கூட நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் அனுதினமும் கொடுக்கிற புதிய கிருபை நமக்கு தேவை. இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே இயேசப்பாவோட சமூகத்துல, அப்பா எனக்கு புதிய கிருபை தாங்கப்பா, இன்றைய நாளுக்குள்ள புதிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு கிருபையை தரலேனா இந்த உலகத்தை என்னாலும் மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே. சொல்லுங்க இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுவோம், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சின்ன சின்ன காரியத்துக்காக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய நிந்தைகள், அவமானங்கள் வந்த பொழுதோ நம்ம இன்னைக்கு நிற்கிறோன்னா நம்முடைய சுய பலன் இல்லைங்க. ஏசப்பா நம்ம மேல வச்ச அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, அந்த கிருபைகளை நினைத்தவராய் ஏசப்பா உம்முடைய சொந்த ஜனமாய் இருப்பதிலே நான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஓஷியாத்தரே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஆமென். நம்மை நேர்வழியாய் நடத்தி சென்று
ஆமே இதுதான் வழி என்று காண்பித்து ஒவ்வொரு காரியங்களிலும் ஆமே நமக்கு தேவையான காரியங்களை போதித்து ஆலோசனை கொடுத்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் நமக்கு உண்டு, நம் பக்கத்தில் உண்டு, நம் பட்சத்தில் உண்டு. அதற்காக நம்ம ஆமே ஸ்தோத்திரிக்கணும். எதை நினைத்து கலங்காமல், இசப்பா நீங்க எனக்கு ஆலோசனை கொடுக்க உண்டு ஆண்டவரே, என்னை வழி நடத்த தவறான வழியில் செல்லாதபடி செம்மையான வழியிலே செஞ்சு ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத ஊற்றை சுதந்திரித்துக் கொள்ள, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க என்னை வழி நடத்தி செல்வீங்கப்பா. ஆமே மறுபடியுமாய் இந்த வரிகளை நாம் பாட போகிறோம். நீர்வழியா என்னை நடத்தி நீதியின் பாதையில் நடத்தினீ, நீர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை ஆமை வலது கரத்தை வைத்துக் கொண்டு இடது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா எனக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா, 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 ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த ஆராதனையில அசைவாடினதுக்காக நன்றி இயேசப்பா. நீ மாத்திரம் பெருகவும் நான் சிறுகவும் என்னை அர்ப்பணிக்கிறேன், எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்கள் சமூகத்தில். ஆண்டவரே பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற நீர் எங்கள் துதியில் பிரியப்பட்டு எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக மகிமை உமக்கை செலுத்துகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் உடைய ஆண்டவரே சப்பா அன்பினால் அபிஷேகத்தினால் ஆராதனையின் அபிஷேகத்தினால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகளுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.